ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒரு புது விஷயத்தை அப்படியே கத்துக்கிறோம், அங்க பார்த்து வியக்கிறோம், அதை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அப்படி இந்த அமெரிக்கால போன வாரம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இப்பயும் சுத்தி பார்க்கும்போது என்னன்னா, இங்க இயற்கையையும் மரங்களையும் நீர்வளத்தையும் அவங்க நேசிக்கிறத, பராமரிக்கிறத, பாதுகாக்கிறத பாக்குறப்ப ரொம்ப வியப்பா மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம விட்டுட்டோமேடா அப்படிங்கிற வைத்தறிச்சல் இருக்கு. இங்க இயற்கைய, நீரை உயிருக்கு மேல பாக்குறாங்க. அதே போல இங்க வந்து வாழ்ற நம்ம தமிழ் மக்கள் நம்ம மொழிய உண்மையிலே உயிருக்கு மேல பாக்குறாங்க. இது வந்து என்ன போர்டுனா அட்லாண்டா தமிழ் மன்றம்னு. இதுக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த ஒட்டுமொத்த நிலமும் ஒரு 4.3 ஏக்கர் நிலம். அவ்வளவு பெரிய நிலத்தை தமிழ் சங்கத்துக்காக இங்க இருக்கிற தமிழர்கள் ஒண்ணு சேர்ந்து பணம் திரட்டி வாங்கி இங்க ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அரங்கம், ஒரு தமிழ் கட்டிடத்தை, ஒரு தமிழ் சமூகத்தை எழுப்புறதுக்காக பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 விஷயமே மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒண்ணு இயற்கை, இன்னொன்னு உணர்வு. நம்ம இந்த இயற்கையும் பாதுகாக்கணும், நம்ம இனத்துக்கான மொழி உணர்வையும் பாதுகாக்கணுங்கிறதுல அமெரிக்கால நான் கத்துக்கிட்ட விஷயம். அமெரிக்க தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற பற்றும் மொழி மீதான அன்பும் ரொம்ப அழகா இருக்கு. நான் அதையும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க போடுறதை விட யாராச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணா அவங்க இன்னும் மகிழ்ச்சி இருக்கும்.